வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். சுவாமிஜி அவர்கள் எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலிலிருந்து பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி உயர் புகழ் என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். எப்படியும் புகழ் பெறலாம், இருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் பெறலாம் என்பது முறை அல்ல. நல்ல உயர் புகழ் உலகத்துக்கு நன்மையான காரியங்களையே செய்து அதனாலே மக்கள் மனம் ஒரு நிறைவு பெற்று அவர்கள் வாழ்க்கையிலே துன்பங்கள் நீங்கி இன்பம் மலரக் காணும் பொழுது அந்த மக்களால் அளிக்கக்கூடிய ஒரு வாத்து, ஒரு மன நிறைவுதான் புகழ். ஆகவே புகழ் என்பது தான் விரும்பி பெறுவதோ, தானே ஏதேனும் ஒன்றை செய்து அதன் மூலமாக வரவேண்டும் என்று நினைப்பதோ சரியன்று. தன் செயலின் மூலமாக மக்கள் காட்டும் மனநிலைதான் புகழாக இருக்கும். அதுவே உயர் புகழாகவும் இருக்கும். நல்ல முறையில் ஆற்றும் கடமையின் மூலமாக எத்தனையோ பேருடைய வாழ்க்கை செழிப்பெறும், அவருடைய உள்ளங்கள் மலரும், நிறைவு பெறும். அதுவே அந்த வாத்தே, அந்த நினைவேதான் ஒரு மனிதனுக்கு புகழ் என்று கூறப்படுகிறது. அத்தகைய புகழ்தான் உயர் புகழ் ஆகும். அருட்தந்தை அவர்கள் பூவை செங்குட்டவன் என்ற கவிஞர் எழுதிய ஒரு பாடல் இதற்கு பொருத்தமாக இருக்கும். காலம் தோறும் பாடம் கூறும் மாறுதல் இங்கே தேவை, ஏழை எளியோர் துயரை போக்கும் செயலே நம்ம சேவை. காலம் தோறும் பாடம் கூறும் மாறுதல் இங்கே தேவை, ஏழை எளியோர் துயரும் போக்கும் செயலே எந்தன் சேவை. இதயம் என்பது ரோஜாவானால் நினைவே நறுமணமாகும், எங்கே இதயம் அங்கே வாழும் அன்பே நம்மையாளும், எங்கே இதயம் அங்கே வாழும் அன்பே நம்மையாளும். கோயில் என்றால் கோபுரம் காட்டும் தெய்வம் உண்டு அங்கே, எண்ணம் என்றால் உயர்ந்து காட்டும் உள்ளம் வேண்டும் இங்கே. பிறந்த நாடே சிறந்த கோயில், பேசும் மொழியே தெய்வம், இதை மறந்திடாமல் வாழ்ந்து வந்தால் கோபுரமாகும் கொள்கை, இதை மறந்திடாமல் வாழ்ந்து வந்தால் கோபுரமாகும் கொள்கை. ஒவ்வொரு மனிதன் உழைப்பினாலும் உலகம் செழிப்பதுண்டு, எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் துணிவே துணையாய் மாறும். இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமி, இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமி. ஒவ்வொரு மனிதன் உழைப்பினாலும் உலகம் செழிப்பதுண்டு, உனக்கொரு பங்கும் எனக்கொரு பங்கும் உலகில் நிச்சயம் உண்டு. எது வந்தாலும் ஏற்றுக்கொண்டால் துணிவே துணையாய் மாறும். இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் இடமே புதிய பூமி. வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.